சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்புவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசித்ததானே யோவானுக்கு எழுதின அந்த சுவிசேஷம், வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து நம்ம வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்திற்கென்று நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிலுவை மரணத்தை குறித்து உலகம் எங்கிலும் இருக்கதான கிறிஸ்தவ திருச்சபைகள் இன்றைக்கு அவருடைய சிலுவை மரணத்தை தியானிக்கிறார்கள். சிலுவை மரணத்தை சில சபைகள் அது வேண்டாம் என்றும் சில சபைகள் அதை ஒதுக்குகிறார்கள். அது ஒரு பாரம்பரியமானது, அதனால அந்த சிலுவை மரணத்தை நாம் தியானிக்க கூடாது என்று ஒதுக்குற மக்களும் இருக்கிறார்கள். சிலுவை மரணத்தை மிக முக்கியப்படுத்தி சிலுவை தியான கூட்டம் என்று அதை நடத்தி துக்க மணியெல்லாம் அடித்து கொண்டாடுகிற மக்களும் இருக்கிறாங்க. அதை சிலர் இன்னைக்கு கருப்பு வஸ்திரம் உடுத்தி கொண்டு போகிற மக்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுநாதர் மரித்து போனார், அதனாலே துக்க வஸ்திரம் என்று கருப்பு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு போகிறவர்கள், கருப்பு பேஜ் அணித்து கொண்டு போகிற மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பலர் பல விதங்களிலே இன்றைக்கு இந்த நாட்களை அனுசரிக்கிறார்கள். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? எதற்காக இயேசு இத்தனை பாடுகளை அனுபவித்தார்? சிலுவை மரணம் நமக்கு போதிக்கிறது என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை மரணம் என்பது ரோமர்களின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொடிய தண்டனை. அதை போல ஒரு கொடிய தண்டனையான மரணம் வேறு எந்த மரணமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். மகா கொடுமையான குற்றவாளிகள், அவர்களை இதைவிட மேலொரு கொடுமையாய் தண்டிக்க முடியாது என்று ரோமர்கள் இந்த கொலை செய்வதற்கே அவர்கள் திட்டமிட்டு ஆராய்ந்து, கொடுமையான நிலைமையில் ஒரு மனுஷனை கொலை செய்ய வேண்டுமானால் அதை பார்க்கிற மற்றவர்கள் தவறு செய்யக்கூடாது என்று அவர்கள் திருந்தும் அளவிற்கு அந்த தண்டனை இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் சிலுவை மரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே, உலகத்தில் பல இடங்களிலே கொழு மரம் என்று ஒரு தண்டனை இருந்தது. நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க அநேகர். ஒரே ஒரு மரம் இருக்கும், அதில் மேலே ஊசி மாதிரி அதை செதுக்கியிருப்பாங்க, அதில் மனிதனை அப்படியே குத்தி வச்சிருந்த, எலிய குத்துன மாதிரி குத்தி வச்சிருப்பாங்க. ரோமர்கள் கண்டுபிடித்ததான இந்த சிலுவை மரணம் உடனே சாகக்கூடாது, அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் துடித்து சாகணும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த மலையில் உயிரோடு இருக்கும்போதே அநேக காகங்கள் கழுகுகள் வந்து அவர்கள் மேலே இருந்த அந்த இரத்தத்தை அப்படி உரியுமா, குடிக்கும், சதைகளை பிய்த்து தின்னும், கண்களை பிடுங்கி சாப்பிடும். இப்படிப்பட்ட கொடிய மரணத்தை மக்கள் பார்க்கும்போது அந்த வழியில தான் அரைஞ்சிருப்பாங்களாம் பாருங்க. மக்கள் போகிற வருகிற வழியில தான் பக்கத்து ஒரு உயர்ந்த ஒரு மேடு, கொல்கதான்னு சொல்லக்கூடிய ஒரு மேடு, அதுக்கு பேர் கபாலஸ்தலம். பார்த்தா மண்டை ஓடு மாதிரியே தெரியுமா, அதுக்கு பேர் கபாலஸ்தலம் சொல்றாங்க. மக்கள் அந்த போகிற வருகிற வழியில அதை பார்த்து, அந்த கொடுமையை பார்த்து, தவறு செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட கூடிய குற்றம் செய்யக்கூடாது என்று அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார்களா? இன்னொரு பக்கத்தில் அது ஒரு சாபமான மரணம், மரணத்திலே ஒரு சாபமான மரணம் என்று அந்த சிலுவை மரணத்தை சொல்லுகிறார்கள். வேதம் அதை சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், சாபமான மரணம். இப்போ இந்த சிலுவை மரணத்தை ரோமர்கள் கொடுத்தார்கள். அந்த காலத்தில் இயேசு யதார்த்தமாய் அந்த சிலுவை மரணத்தில் தொங்குவதற்காய் வந்தாரா?
என்றால் கொஞ்சம் வேதத்தை உற்று பார்த்தால் அவர் அந்த யதார்த்தமாக அவர் சாகல. ரோமர்களின் காலத்தில் அவர் யதார்த்தமாய் பிடித்து அவர் குற்றம் செய்த சிலுவையில் அறையப்படல. இந்த சிலுவை மரணத்தை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் முன்குறித்தார். இப்படிப்பட்ட மரணத்தில் தான் சாக வேண்டும் என்று அவர் முன்னதாகவே அதை தீர்மானம் பண்ணினார். பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு சாக வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணல. கல்லறி உண்டு சாவதற்காய் தீர்மானம் பண்ணல. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் இப்படிப்பட்ட மரணத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் இந்த மரணத்திற்காக குறிக்கப்பட்டிருந்தார். அது எப்படி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே? அன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் அன்னைக்கு நான் இந்த காரியங்களை நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுகிறேன். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்றால் எப்படி? உலகமே உண்டாகல, மனுஷர்கள் உண்டாகல. அவர் எப்படி குறிக்கப்பட்டார்? 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் எப்படி சொல்லுகிறது? கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறதற்காக தன்னுடைய மனதில் அவர் தீர்மானம் பண்ணுகிறார். இந்த உலகத்தை எப்படி படைக்கிறது என்று ஆண்டவர் தன்னுடைய மனதில் திட்டமிடுகிறார். உலகம் உண்டாகல, மனுஷர்கள் வரல, ஆனால் இந்த உலகத்தை நான் எப்படி உண்டாக்க போகிறேன் என்று தேவனுடைய மனதில் ஆண்டவர் அதை திட்டமிடுகிறார். இந்த உலகம் இப்படி தான் இருக்கணும் என்று தன் மனதில் திட்டமிடுகிறார். எப்படி என்றால், ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டும்போது அந்த வீட்டை கட்டுவதற்கு முன்பு எத்தனை பெட்ரூம் இருக்கணும், கிச்சன் எங்கே இருக்கணும், பாத்ரூம் எங்கே இருக்கணும் என்று அவர் ஒரு புழு பிரிண்ட் போடுவது போல ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பு இந்த உலகத்தை தனக்குள்ளே அவர் வடிவமைக்கிறார். இந்த பூமி எதன் மேலே இந்த பூமியை ஸ்தாபிக்கணும், இந்த பூமி எப்படி இந்த பூமியை சுற்றணும், எவ்வளவு வேகத்தில் இந்த பூமி சுற்றணும், அதற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதனுக்கு காற்று, தண்ணீர், எல்லா தேவைகள் எப்படி, எல்லாவற்றையும் தன் மனதிலே திட்டமிடுகிறார். திட்டமிட்ட பின்பு அதில் மனிதனை கர்த்தர் உண்டாக்குகிறார். மனதில் தன் உண்டாக்குகிறார். அவனை கொண்டு ஒரு தோட்டத்தில் குடி வைக்கிறார். அங்கே ஏற்கனவே விழுந்து போனதான சாத்தான் அவர்களை பாவத்தில் விழ பண்ணுகிறான். இதை எங்க பார்க்கிறார்? தனக்குள்ளே அவர் சிருஷ்டிப்பை தனக்குள்ளே உண்டாக்கினார். அப்பொழுதே அதை பார்க்கிறார். அப்பொழுது அந்த மனிதனை விட்டுவிட விரும்பவில்லை. அந்த மனிதன் பாவத்தில் விழுந்து போனவனை கைவிட தேவன் விரும்பவில்லை. அந்த மனிதனை மீட்கும் திட்டத்தை தமக்குள்ளே உண்டாக்கினார். அந்த மனுஷனை எப்படி மீட்டெடுப்பது என்ற திட்டத்தையும் தமக்குள்ளே உண்டாக்கினார். அதுதான் இந்த மனுஷனுக்காக தான் மரிக்கிறது, தன்னுடைய மரணத்தை இந்த மனுஷனுக்காக கொடுப்பது, தன்னுடைய இரத்தத்தை இந்த மனிதனுக்காய் கொடுப்பது. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் சிலுவை மரணத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன் சிலுவை மரணம்? மற்ற மரணத்தை விட சிலுவை மரணம் ரொம்ப லேசானதா, கஷ்டமில்லாததா என்றால் இருப்பதிலே மகா கொடூரமான மரணம். ஏன் அதை தெரிந்து கொண்டார்? 2 காரணம். ஒன்று, சிலுவை மரணத்தில் ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் எல்லாம் சிந்தப்படும். நீங்க ஒரு மனிதனை கல்லறிந்து கொலை செய்தால் ஓரளவு இரத்தம் வெளியே வரும், அவர்கள் மரித்து விடுவார்கள். அதிகமான இரத்தங்கள் உள்ளேயே தங்கிவிடும். பட்டயத்தால் வெட்டி கொல்லும் போதும் அதே தான் சொல்றாங்க, மிச்சம் இரத்தமெல்லாம் சரீரத்தில் உள்ளே தங்கிவிடும். ஆனால் சிலுவை மரணம் ஒன்றுதான், கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவன் வடிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ரோமர்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த சிலுவையில் அறைந்திருக்கும் போது அந்த காயங்களில் ஆணிகள் அடித்திருக்கிற இடத்துல அந்த ஒரு பெரிய கம்பு வைத்திருப்பாங்க. அதில் நுனியில் ஒரு துணியை கட்டி அதை வைத்திருப்பாங்க. அதை தண்ணீரில் முக்கி
1 மணி நேரத்திற்கு அதை தொடச்சி விடுவாங்களாம் பாருங்க. அந்த ரத்தம் காஞ்சிரும் அந்த இடத்துல, அது வடிந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசுவானவரை அவர்கள் கொலை செய்யும்போது அவர் 6 மணி நேரத்தில் அவர் மரித்து விட்டார். ஒரு மனிதன் போய் கேட்கிறான் பிலாத்துவிடத்தில், அவர் சரீரத்தை கொடு என்று. பிலாத்து கேட்கிறான், இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து விட்டாரா? ஏன்னா ஒவ்வொரு மனிதர்கள் மரிக்கிறதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகுமா? மரித்து விட்டாரா என்று சொல்லி, மரித்து விட்டாரானால் சரீரத்தை கொடுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறான். ஒரு 100க்கு அதிபதி அவர் மரித்து விட்டாரா என்பதை பரிசோதிப்பதற்காக ஒரு நீள ஈட்டியை, ஏன்னா கீழே இருந்து குத்தணும் பாருங்க, ஒரு நீள ஈட்டியை எடுத்து அவருடைய விலாவில குத்தினான். அந்த விலாவில குத்தும் போது அதனுடைய நுனி இருதயத்தில் போய் குத்துமா. சப்போஸ் கொஞ்சமாவது உயிர் இருந்தால் செத்து போவார்கள் என்று. ஆனால் அவர் ஏற்கனவே மரித்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஈட்டியை குத்தி அதை உருகும் போது இரத்தமும், அதற்கு மேலே சிந்துவதற்கு இரத்தமே இல்லாமல் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த மக்களுக்காக இயேசு சிந்தினார். இப்போ அடுத்த கேள்வி, ரோமர்கள் இயேசுவை கொலை செய்தார்களா? இன்றைக்கு உலகத்தில் பல மக்கள், குறிப்பாக நம்முடைய அருமை சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் கேட்கிற ஒரு கேள்வி, அவர் கடவுளாக இருந்தால் அவரை எப்படி ரோமர்கள் கொல்ல முடியும்? மனுஷருடைய கரங்களினால் அவர் எப்படி கொல்ல முடியும்? அவர்கள் கொலை செய்ய கூடுமானால் இவர் யார் கிடையாது, தேவன் கிடையாது. ஒரு மனுஷன் கொல்ல முடியுமானால் அவர் யார் கிடையாது, தேவன் கிடையாது. உண்மை, கடவுளை ஒரு மனிதர்கள் கொலை செய்ய முடியுமா என்றால் இல்லை, கொல்ல முடியாது. இயேசுவானவரை ரோமர்கள் கொண்டார்களா என்றால் இல்லை, இல்லை. நான் கொஞ்சம் வேத வசனத்தை காண்பிக்கிறேன், அதற்கு பின்பு நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை நாம் திருப்பலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். கொஞ்சம் வேகமாய் வாசிக்கலாமா? கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. தம்மை தாமே, அவர் பாவிகளின் கரத்திலே தம்மை தாமே ஒப்பு கொடுக்காவிட்டால் அவரை ஒருவரும் கைது செய்திருக்க முடியாது, அவரை ஒருவரும் கொண்டு போக முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல இடங்களிலே அவர்கள் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இடத்துல மறைந்து போனார் என்று இருக்கிறது. அவரை யாரும் பிடிக்க முடியாது, அவரை யாரும் கைது பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று நம்மை விடுவிக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அவர் என்ன செய்தாரா? அர்ப்பணித்தார். பாவிகளுடைய கரத்திலே அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிக்கணும், அவரை யாரும் கொலை செய்யல. இன்னும் சில வசனங்கள் உங்களுக்கு நான் தாரேன். அவரை யாரும் கொலை செய்யவில்லை. ஏன் ஆணி அடிக்கப்பட்டார்? அதை தான் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்ல போறேன். அவரை யாராவது கொலை செய்ய முடியுமா? தேவனுடைய ஜீவனை யாராவது எடுக்க முடியுமா? இல்லை, அவரே அதை கொடுத்தார். ஆமே, அவரே அதை கொடுத்தார். இன்னும் லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை அவரே விட்டார். அவர் ஜீவனை வேற யாரும் எடுக்கல, அவரே அவர் ஜீவனை என்ன செய்தாரா? எல்லாம் முடிந்தது, நான் எதற்காக வந்தேன், ஏன் சிலுவையில் நான் மரித்தேன் என்று எல்லாம் முடிந்தது என்று அவரே ஜீவனை கொடுத்தார். இதை விட தெளிவான இன்னொரு வேத பாகத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை கவனிங்கள். யோவான் 10:17-18, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும்
அதை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ள, எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? ஒருவனும் அதை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆண்டவருடைய ஜீவனை, சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஜீவனை ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான், எடுத்துக்கொள்ள மாட்டான். தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. நானே அதை கொடுக்கிறேன். ஆமென். நானே அதை கொடுக்கிறேன், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்ப நல்லா கவனிக்கணும். இயேசுவை யாராவது கொன்றார்களா? நம்மிடத்தில் சில நேரங்களில் இஸ்லாமிய நண்பர்கள் இந்த கேள்விகளை கேட்பாங்க. நீங்க அவர் ஆண்டவர் என்று சொல்றீங்க, கடவுள் என்று சொல்றீங்க, அவர் கடவுளா இருந்தால் அவரை எப்படி கொல்ல முடியும்? அவரை யாராவது ஒரு மனுஷனை கொல்வதை போல அவரை கொல்ல முடியுமா? அப்படி மனுஷன் அவனை கொன்றார், அவர் கடவுள் இல்லவே என்று சொல்லுவார்கள். நீங்க சரியா அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை ஒருவரும் கொல்ல முடியாது. அவரே தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவனும் என் ஜீவனை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அதை நானே கொடுக்கிறேன், நானே கொடுக்கிறேன். அப்போ அந்த ஜீவனை ஆண்டவரே கொடுத்தார். சரி, இப்போ இந்த சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்படுவதற்கும் அவருடைய ஜீவனை அவரே கொடுப்பதற்கும் என்ன காரணம்? இன்றைக்கு உலகத்தில் பலர் பலவிதமாய் இன்னைக்கு இந்த நாட்களை அனுசரிக்கிறாங்க இல்லையா? பலவிதமாக அனுசரிக்கிறாங்க. துக்க வெள்ளி, துக்க வெள்ளியா இல்லை, துக்க வெள்ளி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. துக்க வெள்ளி. ஆங்கிலேயர்கள் இதற்கு நல்ல பேர் குட் ஃப்ரைடே வச்சிருக்கிறாங்க. நல்ல வெள்ளி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிங்க. இப்போ ஆண்டவர் சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்து ஏன் நம் ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் கொஞ்சம் விவரமாய் உங்களுக்கு சொல்லட்டும். இப்பொழுது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே இயேசு அவமானப்பட்டார், சிலுவையிலே இயேசு துன்பப்பட்டார், சிலுவையிலே இயேசு ஜீவனை விட்டார். எல்லாம் உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சிலுவையிலே என்ன நடந்தது? சிலுவையிலே தேவனாகிய கர்த்தர் என்ன நடக்கும்படி அங்கே நடந்தது? என்ன நடந்தது என்றால் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையிலே. சிலுவை மரணம் தோல்வியா? இல்லை ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்காக வந்தார், பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்தார். அவர்களை யூதர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் பிடித்து சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். ரோமர்களுடைய சிலுவையிலே அறைந்து கொன்று போட்டார்கள் என்று சொல்வது உண்மையா என்றால் இல்லை. குறித்த காலத்தில் அவரே சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்து அவரே அந்த சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். எதற்காக என்றால் சிலுவையிலே அவர் வெற்றி சிறப்பதற்காக, சிலுவையில் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்துக்கொள்வதற்காக. என்ன சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? ஆமென். சிலுவையிலே ஆண்டவர் ஜெயம் எடுப்பதற்காக. நீங்க இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நீங்க சிலுவை மரணத்தில் என்னென்னவெல்லாம் மக்களுக்கு செய்யப்பட்டது என்பதை குறித்த ஒரு முழு விவரம் சுவிசேஷ புத்தகத்தில் இருக்காது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் இருக்காது. சுவிசேஷ புத்தகத்தில் என்ன இருக்கும்? அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், என்ன ஊழியம் செய்தார், அவர் எங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டார், சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார், உயிர் தெழுந்தார், அவ்வளவுதான். ஆனால் சிலுவையிலே மக்களுக்காக அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார், சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன நன்மையை செய்தார் என்ற காரியங்களை எல்லாம் நம்ம விளங்கி கொள்ள வேண்டுமானால் நிருபங்களிலே வாசிக்கணும். அல்லேலூயாவா. சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்களில் வாசித்தாதான் தேவன் மனுக்குலத்திற்காக என்ன செய்திருக்கிறார் என்று தெரியும். இதைத்தான் பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடுகள் மூலமாய் பவுல் இங்கே சொல்லுகிறார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையில் என்ன செய்தாரா? அப்போ சிலுவையில வெற்றி சிறந்தார் என்றால் வெற்றியை கொண்டாடணுமா, இல்லை வெற்றியை துக்க
துக்கமாய் அனுசரிக்கணுமா? சொல்லுங்க. இன்றைக்கு துக்க கஞ்சி என்று சிலர் இன்னைக்கு கஞ்செல்லாம் குடிப்பாங்க. துக்க கஞ்சி துஷ்டி கொண்டாடுவதை போல இன்னைக்கு செய்வாங்க பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்க சரியாய் விளங்கி கொண்டால், என் ஆண்டவர் எதற்காக மரித்தார் என்பதை சரியாய் விளங்கி கொண்டால், அந்த நாளை நாம் வெற்றியாய் கொண்டாட முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்னென்ன காரியங்கள்ல ஆண்டவர் அந்த சிலுவையில வெற்றி எடுத்தார்? ஏன் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார் இல்லையா? ஏன் ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்தார் நீ பைபிள் சொல்லுது. அப்படி சிலுவையில் அப்படி என்ன யுத்தம் நடந்தது? வெற்றி சிறந்தார்னா யுத்தம் நடக்கணும் இல்ல? யுத்தம் இல்லாம வெற்றி கிடையாது. ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கணும் இல்ல? அப்ப எந்த யுத்தத்தில் இயேசு ஜெயித்தார்? அங்க என்ன யுத்தம் நடந்தது? எவைகளிலெல்லாம் ஆண்டவர் ஜெயம் எடுத்தார் என்பதை கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இந்த உலகத்தில் ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்த மனு குலத்தை பாவத்திலே விழப்பண்ணி அவர்களை தோற்கடித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பிசாசானவன் பறித்து கொண்டானே, அவனை ஜெயிப்பதற்காக, அவனை ஜெயித்து அவனிடத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொள்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டதுதான் சிலுவை மரணம். அல்லேலூயா. சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக சாத்தானை தோற்கடித்து இயேசு வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்தார். இதை மனதில் கொண்டு நான் சொல்ல போகிற வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க. ஒன்று, எவைகளை ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்தார் வாசிக்கலாம். ஒன்று பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து, இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா நீங்க கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து, இயேசு சிலுவையில் மரித்தார், இல்ல செத்தார். இயேசு சிலுவையில் மரித்தது நோக்கம் என்னவா? நாம் பாவங்களுக்கு செத்து. எத்தனை பேர் பாவங்களுக்கு நாம செத்து இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, பாவங்களுக்கு நம்ம யாரும் சாகவே இல்லை. ஆமா தானே? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்து நிமித்தமா நாம செத்தோமா, இல்லை எனக்கு பதிலாக அவர் செத்தாரா? நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு மரித்தார். அப்ப நான் மரிக்கல. ஆமா தானே? நான் மரிக்கல. எனக்கு பதிலாக நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் பாவங்களுக்கு செத்து. நான் இப்ப இப்படி சொல்றேன், நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்கு நீங்களும் நானும் சிலுவையில மரித்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாவா? நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு நீங்களும் நானும் சிலுவையில மரித்தோம். எப்படி மரித்தோம்? வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:14. ரோமர் 6:6. கிறிஸ்துடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று. எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? எல்லாருக்காகவும் அவர் ஒருவர் மரித்திருக்கிறார், ஆனால் அவரோடு கூட எல்லாரும் மரித்தார்கள். பாவங்களுக்கு நாம செத்தோன்னு பைபிள் சொல்லுது. எப்படிங்க? வாசிக்கலாமா? ரோமர் 6:6. இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, நல்லா கவனிக்கணும், அப்பதான் புரியும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறையும் போது
அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட சிலுவையில், நல்லா கவனிங்க, எத்தனை விளங்குது? அப்ப அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனால் வேதனையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, துன்பத்தையும் பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா துன்பத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா உபத்திரவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் என் மீது ஆண்டவர் வைத்த அன்பின் நிமித்தமாய் என்னுடைய பாவ மனுஷனை பிதாவாகிய தேவன் அவர் சிலுவையிலே தொங்கும் போது என்னுடைய பழைய பாவ மனுஷனை எடுத்து அவர் மேல் வைத்தார். இந்த காரியம் எப்போ நடந்தது? 3 மணி நேரம் நடக்கிறது. இயேசு சிலுவையில் அறைந்து மொத்தம் 6 மணி நேரம். 3 மணி நேரம் பூமி எங்கிலும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த 3 மணி நேரம் முழு உலகத்தினுடைய அந்த பழைய மனுஷன் பாவ மனிதனை எடுத்து யார் மேல வைத்தாரா? தன்னுடைய குமாரன் பரிசுத்த தேவன் மேல வைக்கிற. இப்போ அவர் சிலுவையில் ஆணி அடித்து சாகும் போது அவரோடு கூட என்னுடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட சிலுவையில் செத்தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயாவா? விளங்குதா? நாம் பாவங்களுக்கு செத்து, இப்போ நான் எப்படி பாவங்களுக்கு சாகிறேன்? எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அவரோடு கூட அறைந்தார். இப்போ சிலுவை மரணத்தை நான் விசுவாசித்து நான் அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விடுகிறான். விளங்கிருச்சா? ஆமென். அப்ப பாவங்களுக்கு செத்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அந்த பவுல் சொல்லுகிறார், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன். ஆமென். நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் எங்க அறையப்பட்டேன்? என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறான். அப்போ சிலுவையில் என்ன நடந்தது? ஆண்டவர் சொல்றார், வெற்றி சிறந்தார். ஆமென். நம்முடைய பழைய மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போனானே, பிசாசுடைய தோற்று போனானே, அந்த பழைய மனுஷனை இயேசு சிலுவையில் அறைந்து கர்த்தர் அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பழைய மனுஷன் அல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப சிலுவை மரணம் எந்த வெற்றியை எனக்கு தருகிறது என்றால் ஒரு புது சிருஷ்டியை எனக்கு தருகிறது. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே மரித்தார். ஆமென். 1. 2 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சிலுவையில் ஆண்டவர் எவைகளை எனக்காக ஜெயித்தார் என்பதை கவனிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்லா கவனிங்க. சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சிலுவை மரணம் சாபம். சிலுவை மரணம் சாபம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி. ஏன் சிலுவை மரணத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதன் மேல் கொடுக்கப்பட்ட சாபம், மனிதன் மேல் சுமத்தப்பட்ட சாபம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் முதல் வாசிங்கன்னா மனிதன் மேல் கொடுக்கப்பட்ட சாபம். இந்த சாபம் நீங்குவதற்கு வேற வழியே கிடையாது. என்னை சாபத்திலிருந்து ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ண, என் சாபத்தை ஆண்டவர் நீக்கி போடுவதற்கு அவர் என் சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். ஆமென். அவர் எனக்காக சாபமானார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்காக சாபமானார். எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15லிருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் நான் காண்பிக்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15லிருந்து ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும்
சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 1 முதல் 14 வரைக்கும் ஆசீர்வாதங்களை சொல்லியிருப்பார். ஆனால் 15 நீங்க வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சாபம் 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 சாபம். நீ இதை கீழ்ப்படியல, இதை நீ செய்யல, சாபம். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் மாட்பிசைகிற கூடை சபிக்கப்பட்டிருக்கும். ஏகப்பட்ட சாபங்கள் சொல்லிக்கொண்டே வருகிற. ஆனால் இது நியாயப்பிரமாணத்தின் சாபம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஜென்ம சாபம், தேவனால் கொடுக்கப்பட்ட சாபம். இந்த ரெண்டையும் எங்கே ஆண்டவர் அடித்து ஆணிகளில் அடித்து எங்கே வெற்றி சிறந்தாரா? சிலுவையில். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம கலாத்திரத்தில் வாசிக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, உபாகமம் 28:15 வாசிக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, ஆதியாகமத்தில் ஆதாமின் மேல் சுமத்தப்பட்ட அந்த ஜென்ம சாபத்திற்கு அவர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ சிலுவையில் கிடைத்தது வெற்றியா தோல்வியா? சத்தமா சொல்லுங்க. சாபத்தின் மேல் வெற்றி சிறந்தார், பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தார், சாபத்தின் மேல் வெற்றி சிறந்தார். அப்ப நான் சொல்றேன், சிலுவை மரணத்தை யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சிலுவைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அத்தனை பேரும் சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சாபம் உண்டான்னு கேட்டா இல்லவே இல்லை. சாபம் எதுவரைக்கும் அவர்களை தொடரும் என்றால் சிலுவை வரைக்கும் சாபம் தொடரும். சாபம் உண்டா? உண்டு. சாபம் இருக்கிறது. ஏன்னா தேவனால் கொடுக்கப்பட்ட சாபம். முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைக்கும், முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைக்கும். என் அன்பு பிள்ளைகள், இந்த காலவேளையில் நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முள்ளு என்றால் நம்மை குத்தி கொண்டே இருக்கிற ஒரு வேதனை, எப்பொழுது பார்த்தாலும் துன்பப்படுகிற ஒரு வேதனை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சாபத்தை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டார். அந்த சாபத்தின் அடையாளம்தான் தலையில் சூட்டப்பட்ட முள்முடி. முள்ளும் குறுக்கும் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம நான் சொல்றேன், இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற, அந்த சிலுவை மரணத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சாபம் உண்டா என்றால் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆமென். என் சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையில் ஜெயித்தார். இனி எனக்கு சாபம் இல்லை. ஸ்தோத்திரம். 3, நீங்க சாபம்னு நம்ம அதை விஸ்தரித்து பேசணும்னா சாபத்தினால வருகிற விளைவு எத்தனை இருக்குது? தரித்திரம், தரித்திரம், வியாதி, ஜென்ம சிலர்களெல்லாம் வரும் சில பிரச்சனைகள், அவைகள் நிறைய காரியங்கள். சாபம் சாபம் சாபம். சாபத்தினால எதெல்லாம் இருந்ததோ அத்தனையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாக்கி தந்தார். இனி சாபத்திற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. 3, மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அல்லேலூயாவா. அப்ப சிலுவையில் ஆண்டவர் எதை சுமந்தாரா? நம்முடைய, சொல்லுங்க, நம்முடைய நோய்களை சுமந்தார். அல்லேலூயாவா. நோய்களை சுமந்தார். சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆமென். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கினார். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், அவர் தாமே நாம் அவருடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள், குணமானீர்கள். ஆமென். அப்ப நான் சொல்றேன், சிலுவையில் ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தார். சத்தமா, வியாதிகளை சுமந்து தீர்த்தார். இங்க பேதுரு அதற்கு என்ன சொல்லுகிறார்? அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய சரீரத்தில் அந்த விலாவில் குத்தப்பட்ட அந்த காயம்,
கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட அந்த காயம், சரீரமெல்லாம் பித்து எடுக்கப்பட்ட காயம். நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தால் ஒரு மனுஷன் ஒரு 80 வயது வரைக்கும் 90 வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட அந்த சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் மாறவே மாறாது. அத்தனை ஆழமான தழும்புகள். இது எதற்காக என்று இங்கே பேதுரு சொல்லுகிறார். நம்முடைய வியாதியினுடைய தன்மை, அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள், அந்த தழும்புகள். அப்ப என்னுடைய நோய்களை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்தார். என்னுடைய, அதாவது இந்த நோய்களை சொல்றது, இதை வேத வல்லுநர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சும்மா தலைவலி காய்ச்சல் அல்ல, மருத்துவர்களால் குணமாக்க முடியாத நோய், மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத நோய்கள். இந்த நோய்கள் அவருடைய தழும்புகளால் குணமாகும். இது மருத்துவர்களால் குணமாகாது. மருத்துவர்களால் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் இல்லை. சில வியாதிகளுக்கு மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஐயா இதெல்லாம் கடினம், எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எங்களால் முடிந்தது செய்கிற கொஞ்ச காலம் இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் நல்ல கவனிங்க, மனிதர்கள் எது கூடாது என்று விட்டு விடுகிறார்களோ, இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது என்று சொல்லுகிறார்களோ, நான் இந்த அருமையான நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய தழும்புகள் உன் நோய்களை குணமாக்குவதற்காகவே. எந்த மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத மருந்து இல்லை என்று கைவிடுகிறார்களோ, அத்தனை நோய்களுக்கும் அவர் மருந்தாய், அத்தனை நோய்களை குணமாக்குகிறவராய் அவர் நமக்காக தழும்புகள், காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புகளால் குணமாவீர்கள், குணமாவீர்கள். குஷ்ட ரோகத்திற்கு மருந்தே கிடையாது, குஷ்ட ரோகத்துக்கு மருந்தே கிடையாது. ஒரு குஷ்டரோகி அவருக்கு முன்பாய் முழங்கால் படிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு மனதுருகினாரா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தொடரலாம் வேண்டாங்க, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், வியாதி சுகமாகும். அவர் ஏன் மனதுருகணும்? அல்லேலூயா. அவர் ஏன் மனதுருகணும்? டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்லுவார், ஒரு வியாதியை காணும்போது, வியாதியஸ்தனுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த மனது உருக்கம் அவருக்குள்ள வரும்னு சொல்றார். இயேசுவிடத்தில் இருந்த அந்த மனது உருக்கம், அந்த மனது உருக்கம் தான் வியாதிகளை குணமாக்குகிறது. தேவை இந்த மனது உருக்கம். ஆண்டவரே, இந்த இடத்தில் நானோ என் பிள்ளைகளோ என் குடும்பத்தில் ஒருவனை இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நினைக்கும் போது அந்த மனது உருக்கம். மருத்துவர்களால் சுகமாகாது என்று சொல்லுகிறார்களா? என் அன்பு பிள்ளைகளை, இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்காய் மனதுருகும் ஒரு தேவன் உண்டு. அவர் இந்த காலையில் சுகமாக்குவாராக. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மனுஷனால் கைவிடப்பட்டவைகள் தேவனால் கூடும். அல்லேலூயா. சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும். ஆமாவா? இந்த குஷ்டரோகி சொல்லுகிறான், ஐயா நீர் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். வேதம் சொல்லுகிறது, மனதுருகி அவர் அவனை தொட்டார். ஆமென் சொல்லுங்க, அவனை தொட்டார். குஷ்டரோகம் என்றால் அந்த காலத்தில் தீட்டு தீட்டு என்று விலகி ஓடுகிற காலம். அது ஒரு பாரம்பரியமான காலம் பாருங்க. அன்றைக்கு குஷ்டரோகி ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படியே அவன் ஊருக்குள்ளே வருவானால் அதற்கென்று இருக்கிற ஒரு பெட்ஷீட்டால, ஒரு போர்வையால மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டு கொண்டே வருவான். ஜனங்கள் சில நேரங்களில் கோபப்பட்டால் அவனை கல்லால் அடித்து கொன்று போடுவாங்க. அந்த காலங்களிலே அவன் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஐயா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருகி சொன்னாரா, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவன் மேல் கரங்களை வைத்தார். அந்த இமை பொழுதிலே அவன் சுகமானான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், கர்த்தர் உயிர் தெழுந்த தேவனாய் நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார், காயங்களோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார்.
அடிக்கப்பட்ட வண்ணமாய் இன்றும் காயங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவன் நமக்காய் இருக்கிறார். சபை முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டு சபை அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுகிற கால வரைக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். இந்த காலவேளையில அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்களாக. தீராத நோய்கள் இருக்குமானால் சுகமடைவீர்களாக. இதை கேட்கிற பிள்ளைகள் எப்பேற்பட்ட கேன்சர் வியாதியானாலும் கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவாராக. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் சுகமடைவீர்களாக. மலட்டு கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே சாபம் இராது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு எல்லா நோய்களையும் நீக்கி கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவாராக. அல்லேலூயா. எல்லா சாபங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். இனி நான் சாபத்திற்குள்ளானவன் அல்ல. கர்த்தரின் சாபத்தையும் நீக்கினார், என் நோய்களையும் குணமாக்கினார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். அப்போ ஆண்டவர் சிலுவையில ஆண்டவர் எதை செய்து முடித்து என்ன வெற்றி எடுத்திருக்கிறார்? பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தார், சாபத்தின் மேல வெற்றி சிறந்தார், நோய்களின் மேலே அவர் வெற்றி சிறந்தார். நான்காவது முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ இது எங்க நடக்குது? ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டதான அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான வாக்கு தத்துவம் இது எங்கே நிறைவேறுகிறது? சிலுவையிலே. ஆமென். அவர் உன் தலையை, இதில் இன்னொரு சத்தியத்தை நான் சொல்லிடுறேன். இந்த வார்த்தையை சர்ப்பம் கேட்குது. அவர் ஸ்திரீகளின் வித்து, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப அவன் உடனே என்ன யோசிக்கிறான்? ஸ்திரீ ஏவாள், அவளிடத்திலிருந்து பிறக்கிற பிள்ளை என் தலையை நசுக்கும் என்று கணிக்கிறான். இப்ப 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, காயின், ஆபேல். இந்த 2 பேர்ல யார் என் தலையை நசுக்குகிறவன் என்று பார்க்கிறான். ஒருத்தன் ஆவிக்குரியவனா இருக்கிறான், ஒருத்தன் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான். ஆபேலின் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், இவனை ஏற்றுக்கொள்ளல. ஆபேலை பார்க்கிறான். அப்ப இவன் தான் ஆவிக்குரியவன், இவனால தான் நான் கொல்லப்பட போகிறேன். அல்லேலூயாவா. இந்த ஆபேலால் தான் நான் கொல்லப்பட போகிறேன் என்று நினைத்தவன் காயினை எழுப்புகிறான். காயினுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். காயினை கொலைகாரனாக எழுப்புகிறான். காயினை கொண்டு ஆபேலை கொல்லுகிறான். இது தொடர்ச்சியா நடக்கும் பாருங்க. அல்லேலூயா. தொடர்ச்சியா நடக்கும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கும்போது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுனான். ஏன்னா ஸ்திரீயின் வித்து அவர் அவர் அப்ப ஆண் பிள்ளை. அப்ப அவரை யாருன்னு தெரியல, அவனுக்கு கொல்லுங்கிறான். ஒவ்வொரு பிள்ளையா கொல்லு. இயேசுவானவர் உலகத்தில் பிறந்திருக்கும் போது ஏரோது மூலமாய் கொலை செய்ய நினைக்கிறான். சொப்பனத்தில் தேவ தூதன் தோன்றி சொல்லுகிறான், பிள்ளை அவன் கொலை செய்ய தேடுவான், எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிரு. 2 வயதிற்குட்பட்ட எல்லா பிள்ளைகளும் என்ன செய்தானா? கொலை செய்தான். ஏன்னா அவன் தேடுறான், அந்த ஸ்திரீயின் வித்து யாரு, ஸ்திரீயின் வித்து யாரு? ஏன்? அவர் சிலுவையிலே உன் தலையை நசுக்குவார். ஆமென். அப்ப சிலுவையில என்ன நடந்தது? சிலுவையில இயேசு தோற்கடிக்கப்பட்டாரா? சிலுவையில் அகால மரணமா? சிலுவையில் அவர் அவமானப்படுத்தப்பட்டாரா என்றால், என் ஆண்டுடைய பிள்ளைகள், அதற்கு மேலாக ஒரு ரகசியத்தை நம்ம கவனிக்கணும். சிலுவையில் இயேசு சாத்தான் மேல் வெற்றி சிறந்தார், பிசாசின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயாவா. அப்படியானால் குட் ஃப்ரைடே, இந்த ஸ்தோத்திரம், இந்த வெள்ளிக்கிழமையில என்ன சொல்லலாம்? விக்டரி ஆஃப் ஃப்ரைடே அப்படி சொல்லலாமா? இயேசு வெற்றி சிறந்த நாள் இது. அல்லேலூயாவா. என் இயேசு ஜெயித்தார். ஒரு கேள்வி என்ன? அவன் தலை நசுக்கப்பட்டால் இன்றைக்கு அவன் அழிந்திருக்கணுமே. அவன் பிசாசு இல்லாமலே போயிருக்கணுமா? ஆண்டவரே, அவன் தலை நசுக்கப்பட்ட அவன் உயிரோடு இருக்க கூடாதுல. சர்ப்பத்தின் தலையை நசுக்கிட்ட செத்து போயிரும்ல. வேதத்தை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க.
1 யோவான் 3:8. இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை கவனிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதை அழிச்சார் சொல்லுங்க? எதை அழித்தார்? கிரியை. அவனுடைய கிரியை அழியும் போது அவனுடைய தலை நசுக்கப்பட்டதற்கு சமம். ஏன்னா அவன் உலகத்தில் மக்களுடைய எல்லாரையும் எதனால விழப்படுகிறான்? கிரியை, பாவ கிரியையினால. அவர்கள் செய்கிற துன்மார்க்க கிரியை, மதுபானத்தை குடிக்க வைக்கிறான், விபச்சாரத்தை செய்ய வைக்கிறான், விக்கிரக ஆராதனை பண்ண வைக்கிறான், வெறிகுண்டு எழும்ப பண்ணுகிறான், கொலை செய்ய வைக்கிறான். இதெல்லாம் கிரியை. இதை செய்ய வைத்தால் அவன் தேவனுக்கு தூரமாய் போகிறான், தேவனுக்கு விரோதியாய் மாறுகிறான். இதைத்தான் செய்கிறான் அவன். இயேசு உலகத்தில் வரும்போது சிலுவையில் என்ன செய்தாரா? பிசாசனுடைய கிரியைகளை அழித்தார். ஆமென். கிரியைகளின் மேல் வெற்றி சிறந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசை அவர் ஜெயித்தார் இல்லையா? யோவான் 14 சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ பிசாசின் கிரியைகளை அவர் அங்கே அழிக்கிறார். இப்ப இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த கிரியைகளிலே இன்னைக்கு ஜெயிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மதுபானம் குடிக்கிறோமா? ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம அதுக்கு அடிமையாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கு அதை ஜெயித்திருக்கிறோம். எப்படி ஜெயித்திருக்கிறோம்? இயேசு சிலுவையில் அவைகளை ஜெயித்தார், அவரை விசுவாசிக்கிற நானும் ஜெயிக்கிறேன். அப்போ இயேசு சிலுவையில் சாத்தானுடைய கிரியைகளை அழித்தார். அதுதான் தலையை நசுக்க. அவனுடைய கிரியை தான் அந்த தலை என்பது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையுடைய தலை நசுக்கப்பட்டு போச்சு இல்லை? அல்லேலூயாவா. இன்னும் உலகத்தில் இருக்கிற மக்கள் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் அவருடைய கிரியைகள் அழிக்கப்படும், பாவ கிரியைகள். ஓகேவா? சரி. அப்போ 4, சாத்தான் மேல் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அதைத்தான் கொலோசியர் 2:15 நம்ம வாசித்தோம். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். கடைசியாக ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். 5, எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, மரணத்தினாலே அழித்தார். அவர் சிலுவையிலே ஜெயித்தார், வெற்றி சிறந்தார். இப்போ சிலுவையில சாத்தானுடைய அந்த மரணம் இல்லையா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். கொஞ்சம் விளக்குறேன், எப்படின்னு சொல்றேன். மனிதனை தேவன் உண்டாக்கும் போது அவனை மரிக்கிறவனாக உண்டாக்கினாரா, ஜீவன் உள்ளவனாய் உண்டாக்கினாரா? ஜீவன் உள்ளவனாய் உண்டாக்கினார். எப்படி மரிக்கிறான்? அங்க ஒரு விருட்சம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதை பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனி. அதை புசித்தான் சொன்னா அவனுக்கு மரணமே கிடையாது. ஆனா பிசாசானவன் எதை புசிக்க வைத்தான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வைத்து அவனை மரணத்திற்குள்ளாக நடத்தினான். ஆகையினாலே மரணத்திற்கு அவன்தான் அதிகாரியாக இருக்கிறான். பிசாசானவன் மரணத்துக்கு அதிகாரியாய் மாறினான், பாவத்திற்கு அதிகாரியாய் மாறினான். ஏன்னா அவன் மூலமாக தான் அது ஆரம்பிக்குது. இப்போ இந்த எலக்ட்ரி கண்டுபிடிச்சது யாரு இல்லையா? யாரோ ஒரு எடிசன் அப்படிம்பாங்க. எடிசன் தானே, தாமஸ் ஆல்வா எடிசன். என்ன? அப்போ இதற்கு தந்தை அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இதனுடைய தந்தை யார்? கண்டுபிடித்தவர் யார் தான் அந்த தந்தை அப்படின்னு சொன்னால் தாமஸ் ஆல்வா எடிசன். அப்போ இது யார் மூலமாய் வருகிறதோ அவர்தான். மரணம் யார் மூலமாய் வந்தது? பிசாசின் மூலமாய். பாவம் யார் மூலமாய் வந்தது? பிசாசின் மூலமாய். மீறுதல் எல்லாம் அவன் தான் அதுக்கு காரணமே. இப்போ கர்த்தர் அந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, மரணம் எப்படி வருகிறது? பாவம் செய்ததுனால. பாவத்தின் சம்பளம். இப்போ இவர் பாவம் செய்தாரா? இல்லை. பாவம் செய்தாரா? இல்லை. அவருக்கு யாதொரு குற்றமும் இல்லை, நீதிமான். அப்போ ஆனால் இவர் மரிக்கிறார். நல்லா கவனிங்க, இவர் மரிக்கிறார். மரணம் அவரை கட்டி வைக்க
மரணத்தின் கட்டு கட்டி வைக்க முடியல. ஏன் மரணத்தால் கட்ட முடியல? பாவமே இல்லை. அல்லேலூயாவா? பாவமே இல்லை. இவர் மரித்தது சரீரத்திலா ஆவியிலா? மாம்சத்தில் மரித்தார். ஆமா தானே? மாம்சத்தில் மரித்தார். இப்போ பாதாளத்துக்கு போகிறார். அங்கே மரணத்தால் கட்டப்பட்ட மக்கள் ஆதி முதற்கொண்டவங்க அங்கே இருக்கிறாங்க, மரணத்தால் கட்டப்பட்ட ஜனங்கள். இப்போ இயேசுவானவர் குறித்து பைபிள் சொல்லுது, மரணத்தால் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வெற்றி சிறந்தாரா? ஆமென். மரணத்தின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. மரணத்தினால் யாரெல்லாம் கட்டுண்டவளாய் இருக்கிறார்களோ அத்தனுடைய சங்கிலிகளும் உடைக்கப்படுகிறது. இயேசு மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இயேசு ஜெயமாய் மேலே வருகிறார். இப்ப நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்தார். ஆமென். அப்போ சிலுவையில் இயேசு மரித்ததின் மூலமாய் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். ஆமென். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கின. ஏன்னா அவரை மரணம் அடக்கி வைக்க முடியல. அவரோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்திருக்கிறோம். அவர் உயிர் தெழும்போது நாமும் அவரோடு கூட விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் உயிரோடு கூட எழும்பும் போது நம்மையும் அவர் என்ன செய்தாராம்? அவரோடு கூட எழுப்பினார். எபேசர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார். அப்ப அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவரோடு கூட பாவத்தில் மரித்தவர்களும் அவரோடு கூட என்ன செய்தாங்களாம்? உயிர்த்தெழுந்தார்கள். அப்போ சிலுவையில் இயேசு ஜெயம் எடுத்தார். ஆமாவா? இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். இன்றைக்கு துக்க வஸ்திரம் உடுக்கணுமா இல்லை வெற்றி பாடல் பாடணுமா? அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். அதை சிலுவையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் கர்த்தர் வெற்றியை சுதந்தரிக்கும்படி தேவன் தருவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எனக்காக என் வெற்றிக்காக நான் ஜெயம் எடுக்கும்படி நீர் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், அத்தனை துன்பங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்தீர். கடைசி சொட்டு இரத்தத்தையும் எனக்காக சிந்துவதற்காக பரலோக தகப்பனே, ஜீவனை தந்தவரே, என் பாவங்களை சிலுவையிலே ஜெயித்தீரே. என் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே கொன்று அதன் மேல் வெற்றி சிறந்தேன். என் சாபங்களை அழித்து அதன் மேல் வெற்றி சிறந்தேன். என் நோய்களை எல்லாம் ஆண்டவரே சிலுவையிலே நீர் சுமந்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய தழும்புகளால் எனக்கு சுகத்தை ஜெயத்தை தந்தீர் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எனக்கு எதிராக இருந்த சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம், எங்களை பாவம் செய்வதற்கு தூண்டுகிற அந்த சாத்தானின் கிரியைகளை சிலுவையிலே அழித்து போட்டீர். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை உமது மரணத்தினாலே ஆண்டவரே அவன் தலையை நசுக்கினீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயம் கொடுத்தீர் அப்பா, எங்களுக்கு ஜெயம் தந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைகள் இந்த கால வேளையில் ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவை சுமந்து என் தேவன் எனக்கு வெற்றியை தந்தீர் என்று எத்தனை பிள்ளைகள் இந்த கால வேளையில் விசுவாசிக்கிறோம். மகனே மகளே, உனக்கு வெற்றி உண்டு, உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு தோல்வி இல்லை. உன் தேவன் ஜெயித்தார். அவரை விசுவாசிக்கிற நீயும் ஜெயித்திருக்கிறாய். நீ தோல்வியிலே மாண்டு போவதில்லை. பாவத்தில் வெற்றி சிறந்திருக்கிறோம், சாபத்தில் வெற்றி சிறந்திருக்கிறோம், நோய்களை ஜெயித்திருக்கிறோம், சாபங்களை ஜெயித்திருக்கிறோம், தருத்திரங்களை ஜெயித்திருக்கிறோம். சாத்தானுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்திருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு மரணத்தினால அழித்து போட்டிருக்கிறார். நமது மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகள் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. நமது மரணம் இயேசுவின் கரத்திலே,
தேவன் எவ்வளவு காலம் நாம் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறாரோ அவ்வளவு காலம் நாம் ஜீவனோடு இருக்க போகிறோம். நமது மரணம் அவர் கையில. சாத்தான் நினைக்கிறதுனால நமக்கு மரணம் வராது. பிசாசு நினைக்கிறதுனால மரணம் வராது. நமது மரணம் அவர் கையில. இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்றாலும் மரணம் அவர் கையில. ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை உமது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறார்கள். எங்கள் ஜீவன் உமக்குள் மறைந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஜெயிக்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் பிள்ளைகளாக அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக. செலுத்தப்பட்ட காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரியும். 1000 மக்களுக்கு திரும்ப தாரும். ஆண்டவரே, இந்த உஷ்ண காலத்தில் ஆண்டவரே, இந்த குளிர் பானத்தை கொடுக்கிற பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பம் தழைத்திருப்பதாக. தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருக்கதான ஈஸ்டர் ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.